என்னப்பா ஆட்டோ போயிடுச்சுன்னா அதுக்காக வாழ்க்கையே போயிடுச்சா? இல்லை அழகு, என் ஆட்டோ எனக்கு என் பிள்ளைங்க மாதிரி. சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து கட்டின வீடு வரைக்கும் எல்லாமே எனக்கு ஆட்டோ தான் கொடுத்துச்சு. எப்போ எவ்வளோ பணம் கஷ்டம் வந்தாலும் எப்படியாவது சமாளிச்சிடலான்னு ஒரு தைரியம் இருக்கும். ஏன் தெரியுமா? ஆட்டோ இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை. இப்போ கூட பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கோமே, நைட்டெல்லாம் ஆட்டோ ஓட்டினா ஒரு 1000 1500 எக்ஸ்ட்ரா கிடைக்குங்கிற தைரியத்தில் இருந்தேன். இந்த நேரம் பார்த்து இப்படி ஆயிடுச்சு. கல்யாண செலவெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறேன்னே ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுப்பா. மனசை தளர விடாதப்பா. இல்லாதப்பட்டவனுக்கு தான் இப்படி அடி மேலே அடி விடும். சமாளிச்சு தானே ஆகணும். இதை பாரு, எனக்கு தெரிஞ்சவர் தான் இவர். ஆட்டோ வாடகைக்கு விடுறவர். உன்னை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். நீ அவர்கிட்ட வண்டி எடுத்து ஓட்டு. ஆட்டோ போயிடுச்சுன்னு அதுக்காக மூலையில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காதப்பா. அதுக்கு இல்லைப்பா, அடுத்தவங்க கிட்ட எவ்வளோ நாள் தான் ஆட்டோ எடுத்து ஓட்டி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. அதுக்காக என்ன பண்ண முடியும்? ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாலும் ஆட்டோ கிடைக்கிற வரைக்கும் சும்மா இருக்க முடியாதுல்ல. இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும்னா கூட அவன் என்கொயரி அது இதுன்னு முடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சு போயிடும். வந்துட்டாப்பா, பாப்பா. அண்ணே, நான் சொல்ல சிவனேசன் இவர் தானே? வணக்கம் சார். எத்தனை வருஷமா வண்டி ஓட்டுற? 20 வருஷமா ஓட்டுறேன் சார். ஏப்பா, சொந்த ஆட்டோவே தொலைச்சிட்டு நிற்கிற, உன்னை நம்பி எப்படி வண்டி கொடுக்கறது? அண்ணே, நான் தான் சொன்னேனே, அந்த நார பயிலுக்கு வண்டியை எப்படியும் அடிச்சிட்டாங்கண்ணே. சிவனேசன் ரொம்ப பொறுப்பான ஆளுண்ணே. சொந்த ஆட்டோ மாதிரி அவர் பார்த்துப்பாரு. நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன கூட நம்ப வேண்டாம், சிவனேசனை நம்பலாண்ணே. ரொம்ப நல்லவண்ணே. அழகு சொல்கிறதுனால உனக்கு வண்டி தர்றேன். ஆனால் ஒன்று, காட்டுத்தனமாக வண்டி ஓட்டுறது எனக்கு பிடிக்காது. வண்டி எப்படி கொண்டு போறியோ அப்படியே திருப்பி கொண்டு வந்து ஒப்படைக்கணும். சரிங்க சார். சின்ன பசங்ககிட்ட வண்டியை கொடுத்தா எங்கேயாவது இடித்து டேமேஜ் பண்ணிடுறாங்கப்பா. அப்புறம் அதை ரிப்பேர் பண்ணுறதே எனக்கு வேலையாக போகுது. இனிமேல் வண்டிக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் பார்க்குறதுலன்னு முடிவு பண்ணிட்டேன். எடுத்து ஓட்டுறவன் தான் பொறுப்பு, புரியுதா? சரிங்க சார். வண்டி ஓடுதா இல்லையான்னு எனக்கு பிரச்சனையே கிடையாது. டெய்லி 200 ரூபா கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துடணும். சவாரி கிடைக்கல அது இதுன்னு சாக்கு சொல்லக்கூடாது. அண்ணே, எல்லா இடத்துலையும் 150 ரூபா வாங்குறது தானே வழக்கம். பாவம் கஷ்டப்படுறவர்ண்ணே, பார்த்து செய்யுங்கண்ணே. சரிப்பா, 150 ரூபா கொடுத்துருப்பா. சரிங்க சார். அழகு, அண்ணே. நீ சொன்னதுனால தான் ஆட்டோ கொடுக்குறேன். சரி. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நீ தான் எனக்கு பொறுப்பு. சரிண்ணே. சரியா? சரிண்ணே. இந்தா. வணக்கம் சார். ஆ. ரொம்ப நன்றிப்பா. அதெல்லாம் இருக்கட்டும்பா. சரி, ஆட்டோ திருட்டு போன விஷயத்தை வீட்டில் சொல்ல போறியா? இல்லைப்பா, இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா கல்யாண வேலைகள் எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ தெரிஞ்சால் அப்புறம் பசங்க சங்கடப்படுவாங்க. இது யாரோட ஆட்டோன்னு கேட்டால் தெரிஞ்சவங்களோட ஆட்டோ, நம்ம ஆட்டோ சர்வீஸுக்கு போயிருக்குன்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சிக்க வேண்டியதுதான். சரிப்பா, பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன். சரிப்பா. என்னப்பா, வேற ஏதோ ஆட்டோவில் வந்திருக்கீங்க? நம்ம ஆட்டோ எங்க? இல்லைப்பா, ஆட்டோ சர்வீஸ் போயிருக்கு. அதான் வர வரைக்கும் வாடகை ஆட்டோ எடுத்து ஓட்டலாம் தான். ஆமாம், நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்ட? இல்லைப்பா, வேலை விஷயமா ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட சொல்லியிருந்தேன். அவர் இன்னைக்கு காலைல கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லியிருந்தாரு. அதான் போய் பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சரிப்பா, போய்ட்டு வா. ஒரு வாளியில தண்ணி கொண்டு வாமா. என்னப்பா? இந்த பொறுப்பாவை எப்படி பண்ணான்னு தெரியல.
முதல்ல தண்ணி ஊத்துமா. உள்ள என்ன இதெல்லாம் கேக்குறல? அப்பா கேக்குறாருல்ல, சொல்லுமா. என் பொண்ணுக்கு மேல பொய்யா கூட யாரும் பழி போட முடியாது. அவ்வளவு கட்டுப்பாடா ஒழுக்கமா நடந்துட்டு இருக்கீங்க, நான் நம்பிட்டு இருக்கேன். என் நம்பிக்கையை பொய்யாக்கிட்டே நீ. இல்லப்பா, நான் உங்க பொண்ணுப்பா. என்னால எந்த தப்பும் பண்ண முடியாதுப்பா. அப்ப படம் வரைஞ்சு கொட்டையில எழுதியிருக்கானே என்னது? சொல்லு. ரவி யாரு? அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? ரவி என்னோட ஃப்ரெண்டுப்பா. ஃப்ரெண்டுனா? அன்னைக்கு லவ் லெட்டர் கொடுத்தான்லப்பா முத்துப்பாண்டின்னு ஒருத்தன். அவன் மூலமா தான்ப்பா இவர் எனக்கு பழக்கமானாரு. ஆனா அவனை மாதிரி இல்லப்பா இவரு. ஏன்பா என்ன சந்தேகப்படுறீங்களாப்பா? சந்தேகப்படல, தெளிவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். எவனோ ஒரு பொறுக்கி உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு செவுத்துல அசிங்கமா வரைஞ்சு வச்சிருக்கான். இதுக்கு ஏன் வாய்ப்பு கொடுத்தேன்னு தான் நான் கேட்கறேன். நீ ஒழுங்கா இருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? சத்தியமா இது எனக்கு புரியலப்பா. நாங்க தப்பான நோக்கத்துல பழகல. இத்தனைக்கும் ஒரு 2-3 தடவை தான் மீட் பண்ணிருக்கோம். மீட் பண்ணிருக்கீங்கல்ல, அதான். எங்க மீட் பண்ணீங்க, எப்படி மீட் பண்ணீங்க, எல்லாத்தையும் சொல்லு. ஒண்ணு விடாம சொல்லு. அப்பதான் அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவன் கைய கால உடைக்க முடியும். அன்னைக்கு ஒரு நாள் அந்த முத்துப்பாண்டியும் ரவியும் நின்று பேசிட்டு இருந்தாங்கப்பா. அன்னைக்கு ஒரு நாள் அந்த முத்துப்பாண்டி வந்து கையை பிடிச்சி இழுத்து தகராறு பண்ணாப்பா. அப்புறம் லக்ஷ்மி மாமா வந்து அதை பார்த்துட்டு அவனுக்கு 2 அடி விட்டாரு. இதை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? ஐயோ இல்லப்பா, நீங்களே அக்கா கல்யாண வேலையா அலைஞ்சிட்டு இருக்கீங்க. இப்ப போய் இதை ஏன் சொல்லிக்கிட்டு? காரணம் சொல்லாத. நான் வேலையா இருந்தா என்ன, சக்தி கிட்ட சொல்லலாம்ல? ஏமா சக்தி சொன்னால? இல்லப்பா. படிக்க தானே உன்னை வெளியே அனுப்புறோம். அப்படி போகும்போது யாரை மீட் பண்றோம், என்ன பண்றோம்னு வீட்டுல வந்து சொல்லணும். ஒழுங்கா படிக்காம ஆம்பளை பசங்களோட பழகி பிரச்சனை எடுத்துட்டு வந்து நிக்கிற. ஒரு பையனும் பொண்ணும் ஃப்ரெண்ட்ஸா பழக கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு நான் பிற்போக்கானவன் கிடையாது. ஆனா அதை சகஜமா எடுத்துக்கிற அளவுக்கு நம்ம சுத்தி இருக்கிற ஜனங்க இன்னும் மாறல. 2 நாள் பழகுறதுக்கே ஒருத்தன் அசிங்கப்படுத்திருக்கான். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க இதை பார்த்தா உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? இல்ல நான் நல்லவ, எந்த தப்பும் பண்ணலன்னு எல்லார் வீட்டு செவத்திலும் நீ எழுத முடியுமா? என்ன மன்னிச்சிடுங்கப்பா. உங்ககிட்ட சொல்லாம விட்டது என்னோட தப்பு தான். முத்துப்பாண்டி இவ்ளோ கீழ்த்தரமா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லப்பா. எங்க அந்த முத்துப்பாண்டி? அவன் அட்ரஸ் என்ன சொல்லு. அவனை எனக்கு உண்டுல நாக்கிறேன். எனக்கு அவன் அட்ரஸ்லாம் தெரியாதுப்பா. அப்ப அந்த ரவிக்கு போன் பண்ணி அவன் அட்ரஸ் கேளு. அப்படி அவனையும் அங்க வர சொல்லு. இன்னைக்கு முடிவு கட்டாம விட மாட்டேன். அட்ரஸ் வாங்கன்னு சொல்றேன்ல. தம்பி, பதட்டப்படாம கொஞ்சம் அமைதியா இரு. சக்திக்கு கல்யாணம் வச்சிருக்கிற இந்த நேரத்துல நீ அவசரப்பட்டு எதையும் பண்ணிடாத. இல்லக்கா, அவனை பார்த்து 4 அப்பு அப்பலன்னா என் மனசு ஆறாது. எங்க அட்ரஸ்? தம்பி நில்லுப்பா, அவசரப்படாத. நான் சொல்றது கொஞ்சம் கேளு தம்பி. சக்தி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. இவனுக்கு இவ்வளவு கோவம் வந்து நான் பார்த்ததே இல்ல. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணாம இருக்கணுமே. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. திலீபன் வேற இங்க இல்ல. சக்தி, நீ லக்ஷ்மிக்கு போன் போட்டு அங்க போ சொல்ல. போன கொடு. ஹலோ லக்ஷ்மி. சரி சரி, நீ டென்ஷன் ஆகாது. நான் உடனே போறேன். ஓகே, நாங்க போயிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். லக்ஷ்மி, நாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம்ப்பா. சரிம்மா, போயிட்டு வாங்க. இருப்பா, ஏன் இப்படி பதட்டமா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? எனக்கு வேலை இருக்குமா, ப்ளீஸ். சரிப்பா, கல்யாணம் முடியிற வரைக்கும் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துரு. அங்க எங்கன்னு வெளியே சுத்திட்டு இருக்காத. சரிம்மா. நீயும் எங்க கூட கோயிலுக்கு வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன்.
கல்யாணத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக நான் போயிட்டு வந்துடுறேன். டாக்ஸி வந்துருச்சு, நீங்கள் கிளம்புங்க. சரிப்பா, வாம்மா. போயிட்டு வரேண்ணே. ம். முத்துப்பாண்டி, முத்துப்பாண்டி, வாடா வெளியே. சார் அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார், சார் மா சார் அடிக்காதீங்க, அப்பா 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 சார், சார் அடிக்காதீங்க சார், சார் சார் சாவுடா. யோ எதுக்கு அடிக்கற? நித்யா யாரே நீ அடிக்கற? யோ நித்யா உனயா எப்படி அடிக்கற? நித்யா யோ குறுக்க வந்து நான் உன்னை கொன்னுடுவேன். யாரே நீ என் வீட்டுக்குள்ளே வந்து எவ்வளவு போட்டு அடிச்சிருக்க? நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? மனுஷனா இருக்கிறதுனால தான் அடிக்கிறதோட நிறுத்துறேன். இல்லனா இவன் செஞ்ச காரியத்துக்கு சாவடிச்சு. பிள்ளையா பெத்து வச்சிருக்கீங்க தருதல. அதனால தான் இப்படி ஒரு அசிங்கமான காரியத்தை பண்ணி வச்சிருக்கான். சொல்ல சொல்ல வச்சிட்டே இருக்க. நித்யா அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. என் புள்ள என்ன தப்பு பண்ணா அத சொல்லியா முதல்ல. உன் வீடு பூந்து உன் புள்ளைய அடிச்சா உனக்கு வலிக்குதுல்ல? இவன் என் வீடு செவுத்துல என் பொண்ணை பத்தி அசிங்க அசிங்கமா சொல்லவே நான் கூசுதியா? அதை பார்த்த உடனே என் ஊரைய புடுங்கி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. என் பொண்ணை பத்தி தெரியுமாடா உனக்கு? எப்பேற்பட்ட பொண்ணு தெரியுமா? ஊர்ல ஒரு பையன் அவளை தப்பா பேச மாட்டான். அப்படி ஒழுக்கமா நல்ல புத்தியோட வளர்த்திருக்கேன். அவளை போய் ஏயா உனக்கு ஒரு பொண்ணு இருந்து அவளை பத்தி உன் வீட்டு செவத்துல யாராவது தப்பா எழுதுனா சும்மா விடுவியா? அப்படியே வெட்டி போடணும் துடிக்க மாட்டேன். அதே துடிப்பா எனக்கும். ஏண்டா அவர் சொல்றது உண்மையா? சொல்லண்டா. டேய் சொல்லேன்டா, அப்பா கேக்குறாருல, வாயை திறந்து சொல்லேன்டா. ஏய் சொல்லுடா, வாயில என்ன? அது வந்து கோவத்துல கோபத்திலையா? ஏண்டா கோபத்துல என்ன செய்வியா? ஏண்டா உன்னை நல்லபடியா தான்டா வளர்த்தேன். ஏன்டா இப்படி பண்ண? ஒரு பொண்ணை பத்தி இப்படி எழுதுறியா? ஏண்டா அறிவு கெட்டவனே. உன்னை நல்லபடியா தான்டா வளர்த்தேன். ஏய் இப்படி ஒரு காரியத்தை பண்ண. அவனை நீ அடிக்காத, விடு. வா தொலைச்சிருக்கியா பாவி. அடிக்கிறது நிறுத்து. வா இப்படி வா. உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்குறதுக்கு எங்களுக்கு இப்படி ஒரு பேரை வாங்கி கொடுத்துட்டியாடா பாவி. எங்களை மன்னிச்சிடுங்கய்யா. விஷயம் தெரியாம நான் உங்க மேல கோவப்பட்டுட்டேன். இவன் செஞ்ச தப்புக்கு இவனை நீங்க கொன்னே போட்டாலும் நான் ஏன்னு கேட்க மாட்டேன். இப்படி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு இதுதான் எங்களுக்கு நாங்க கொடுத்துக்கிற தண்டனை. பாத்தியாடா உன்னை பெத்தவங்களே என்ன சொல்றாங்கன்னு பாத்தியா? நீ செத்தாலும் பரவாயில்லன்னு உன்னை பெத்தவங்களே சொல்ற அளவுக்கு கேவலமா நடந்திருக்க. வெக்கமா இல்ல உனக்கு? என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும்டா, அவன் நல்லவ. ஆனா ஊர்ல இருக்கிறவங்க நான் சொல்றதை நம்ப மாட்டாங்க. நீ செவுத்துல எழுதி வச்சிருக்கிய அசிங்கம், அதை தான் நம்புவாங்க. அவளை பார்க்கும் போதெல்லாம் அதை பத்தியே பேசி பேசி அவளை கொண்டு விடுவாங்கடா. சின்ன பொண்ணுடா அவ, எப்படா தாங்குவா? பொண்ணை பெத்தவங்க அவளை நல்லா படிக்க வைக்கணும், நல்ல வேலைக்கு அனுப்பி நல்லா வாழ வைக்கணும் தான் ஆசைப்படுவாங்க. ஆனா உன்ன மாதிரி புருக்கிங்களோட என்னைக்கு எந்த பிரச்சனை வந்துடும் தெரியாம பயந்து பயந்து செத்துட்டு இருக்கோம்டா. இந்த மாதிரி பயத்துக்கும் ஆசைக்கும் நடுவுல சிக்கிக்கிட்டு என்ன மாதிரி அப்பனுங்க படுற வேதனை உனக்கு எப்ப புரியாதுடா? நாளைக்கு உனக்கு ஒரு கல்யாணம் நடந்து ஒரு பொண்ணு பிறந்தாதான் எங்க வலி என்னங்கிறது உன்ன மாதிரி சாக்கடைகளுக்கெல்லாம் புரியும். ஏண்டா டேய், அன்னைக்கே பார்க்கல உங்ககிட்ட சொன்னேன், என் பொண்ணை தொந்தரவு பண்ணாத, மரியாதையா ஒதுங்கிடுன்னு. ஆனா இன்னைக்கு மறுபடியும் வம்பு பண்ணிருக்கேன். தபார், இதுதான் கடைசி.
இனிமே உன்னால என் பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தது கொன்னே போட்டுருவேன். பாரு என்ன சொல்லிட்டு போறாரு பாரு. பாத்தியாடா இவனை கொண்டு போய் ரூம்ல என்ன தள்ளு. சொல்லிட்டு போறாங்க பாத்தியாடா? நாளைக்கு சோறு தண்ணி கொடுக்கற. சார் ஒரு நிமிஷம். நீங்க நிலாவோட அப்பா தானே? என் பேரு ரவி. ஓ நீதானா அது? ஏண்டா என் பொண்ணு வாழ்க்கையில் விளையாடுறதுக்கு புதுசு புதுசா எத்தனை பேர் கிளம்பி வரீங்க? உன்னால அவளுக்கு எத்தனை அவமானம் பாத்தியா? சார் நடந்ததுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். நானும் நிலாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் சார் பழகிட்டு இருக்கோம். இவன் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ரொம்ப அசிங்கமாக செஞ்சிட்டான் சார். ஏண்டா உங்க சண்டையில என் பொண்ணு தலையை உருட்டுறீங்க? நிலா நல்லா படிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும்னு எவ்வளவு கனவுகளோட இருக்கா. ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற பேர்ல அவன் மனசுல குழப்பத்தை உண்டாக்கி அவன் கனவெல்லாம் கலைச்சிடாதீங்க. சார் நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் இல்லை சார். நிலாவை கூட என்னை பற்றி நல்லா தெரியும். என்னால் உங்கள் பொண்ணுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது சார். வேண்டாம், எனக்கு எந்த விளக்கமும் வேண்டாம். ஒதுங்கிடுன்னு சொன்னா ஒதுங்கிடணும். ஆம்பளை பசங்களை பத்தி பேச்சு வந்தா அது நிலைக்காது. ஆனா பொம்பளை பிள்ளைய பத்தி ஒரு பேச்சு வந்தா போதும், அவ வாழ்க்கையை அது பாதிச்சிடும். அப்புறம் அந்த பொண்ணை நிம்மதியா வாழவே விடாதுடா. இத பாரு, இனிமே அவ கூட பழகக்கூடாது, போன்ல கூட பேசக்கூடாது. மீறி ஏதாவது செஞ்ச வேண்டாம், நல்லா இருக்காது. யோ பார்த்து ஒழுங்கா ஓட்டு பையா, தாறுமாறா ஓட்டுற. பாத்தியா லக்ஷ்மிக்கு கால் போச்சேங்கிற வருத்தம் துளி கூட இல்லாம உன் பொண்ணை பத்தி பேசணும்னா இப்படி கோவம் பொத்திட்டு வருதோ? அப்படி இல்லம்மா. சீ வாய முடியா. தம்பி தம்பி எங்க அம்மா